தையிட்டி திஸ்ஸ விஹாரை ஜனவரி 3 அன்று உடைக்க அரசியல் சூழ்ச்சி. அர்ச்சுனாவின் அதிரடி அறிவிப்பு. முல்லைத்தீவில் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரிய ஆர்ப்பாட்டம். புதிய அரசாங்கத்தை இப்போதே விமர்சிக்க முடியாது. மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு. ஊடகங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்த அமைச்சர். சர்ச்சையை கிளப்பிய தனது காணொளிக்கு பதிலளித்த ஹிருனிகா. டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சிறைக்குள் உயிர் ஆபத்து, பாதுகாப்பு வழங்குமாறு அழுத்தம். போதையில் வாகனம் செலுத்தினால் குற்றவியல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. வெசாக் பௌர்ணமி குறித்து தேரர்களிடமிருந்து ஜனாதிபதிக்கு கடிதம். நாடு முழுவதும் மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள், இலங்கையின் விசேட கோரிக்கை. விவசாயம் மீனவ ஓய்வூதியம் பெறும் காலம் நீடிப்பு. நாவலப்பிட்டி பஸ்வாகை கோரள பிரதேச செயலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல், மோப்ப நாய்களுடன் தீவிர சோதனை. வடக்கில் தமிழ் மக்களை உசுப்பேத்தி அவர்களை கொண்டு ஜனவரி 3ஆம் தேதி தையிட்டி திஸ்ஸ விஹாரை இடிப்பதற்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி நடைபெறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், இந்த திட்டத்தின் பின்புலத்தில் செயற்படுவது அனுர அரசாங்கம்தான். ஜனவரி 3ஆம் தேதி பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். வடக்கில் ஒவ்வொரு குடும்பத்திலும் யுத்தத்தில் உயிர் நீத்தவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை குழப்பும் செயற்பாடுகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சுமந்திரன் ஆகியோரின் கட்சியினர் அடிமட்டத்தில் செயற்பட்டு வருகின்றனர். திஸ்ஸ விஹாரை அமைக்கப்பட்டுள்ள காணியின் உரிமையாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு வேறு காணி அல்லது பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்குமாறு ஒரு வருடத்திற்கு முன்னர் நான் ஜனாதிபதியிடம் சொன்னேன். அப்போது அவர் அதை ஒத்துக்கொண்டார். ஆனால் அவர்கள் இன்று அதை நிறுத்துவதற்கு விருப்பமில்லை. ஏனென்றால் எங்களை புலி என்று சொன்னால் இவர்களுக்கு இலகுவாக அரசியல் செய்து கொள்ளலாம். இதை வைத்துக் கொண்டு அவர்களின் பொய்களை மறைத்துக் கொள்ளலாம். அரசியல் பின்புலம் இல்லாமல் இவ்வாறு ஏற்பாடு செய்ய முடியாது. இந்த விஹாரை உடைப்பதற்கு அனுரவின் அரசாங்கம் அல்லது கடந்த அரசாங்கங்கள் தூண்டுவதாகவே தெரிகின்றது. மொட்டு கட்சியின் சரத் வீரசகரவும் இதற்கு உதவி செய்கின்றார். நான் வினயமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால் இதை நிறுத்த முயற்சிக்கவும் என குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வாமை காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி முல்லைத்தீவு மக்களால் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. கடந்த 21/12/2025 அன்று முல்லைத்தீவு சிலாவத்தே பகுதியில் வசிக்கும் 13 வயது சிறுமியொருவர் ஒவ்வாமை காரணமாக மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பின்னர் உயிரிழந்தார். எனினும் குறித்த சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக கூறியும் குறித்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் பிரதேசவை தவிசாளர் உறுப்பினர்கள், பாடசாலை மாணவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக மட்ட செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது வைத்தியசாலை பணிப்பாளர், பாராளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மனு ஒன்றை கையளித்திருந்தனர். குறித்த போராட்டத்தின் பின்னர் முல்லைத்தீவு மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் ஜனாதிபதி செயலகத்திற்கும் அதன் பிரதிகள் சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட பல தரப்பினருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற பகுதியில் அதிகளவான போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முன்னர் பல தடவைகள் எதிரிகளாலும் எதிர்க்கட்சிகளாலும் உயிர் ஆபத்துக்களை எதிர்கொண்ட ஒருவர் ஆவார். அவருக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் கொழும்பில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது முன்னாள் ஆளுநரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சர்வதேச விவகாரங்களுக்கான ஆலோசகரும் அரசியல் குழு உறுப்பினருமான சுரேன் ராகவன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டாட்சிகளில் முக்கிய பங்கு வகித்தவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தற்பொழுது மகர சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஆனால் அங்கு 1000 கைதிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டிய போதும் 3000க்கும் அதிகமான கைதிகள் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே டக்ளஸ் தேவானந்தா முன்னர் பல தடவைகள் எதிரிகளாலும் எதிர்க்கட்சிகளாலும் உயிர் ஆபத்துகளை எதிர்கொண்ட ஒருவராவார். அவருக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்றார்.
நாவலப்பட்டி பஸ்பாகை கோருளை பிரதேச செயலகத்தின் களஞ்சி அறையில் குண்டிருப்பதாக அந்த அலுவலகத்தின் மின்னஞ்சலுக்கு இன்று செய்தியொன்று கிடைத்துள்ளது. இந்த செய்தியை அடுத்து குறித்த பிரதேச செயலகத்தின் களஞ்சி அறை உள்ளிட்ட வளாகம் இன்று அவசர சோதனைக்குட்படுத்தப்பட்டது. பஸ்பாகை கோருளை பிரதேச செயலாளர் ரம்ஜா ஜெயசுந்தரவுக்கு வெளிநாட்டிலிருந்து குறித்த மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் கூடாரத்திற்குள் குண்டு ஒன்று உள்ளது. அது இன்று பிற்பகல் 2 மணிக்கு வெடிக்கும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் உடனடியாக செயற்பட்ட பிரதேச செயலாளர் அலுவலக ஊழியர்கள் மற்றும் அங்கு வருகை தந்திருந்த பொதுமக்களை வெளியேற்றி பாதுகாப்பு பிரிவினருக்கு அறிவித்தார். நாவலப்பட்டி போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படை, ராணுவ குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவு மற்றும் மோப்பநாய் பிரிவினரின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் சந்தேகத்திற்கிடமான எந்த பொருளும் கண்டறியப்படவில்லை. அந்த இடத்திற்கு சென்ற கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துஷாரி ஜெயசிங்கவும் நிலைமைகளை ஆராய்ந்தார். இதேவேளை பூஜப்பட்டிய பிரதேச செயலகத்திற்கு இன்று பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக கிடைத்த மின்னஞ்சல் போலியானது என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக பூஜப்பட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் அந்த அலுவலகத்திற்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். நேற்று விடுமுறை தினம் என்பதால் இன்று காலை அலுவலகம் திறக்கப்பட்ட போது அதிகாரிகள் இந்த மின்னஞ்சலை அவதானித்துள்ளனர். அதில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு முன்னர் அதிகாரிகளை வெளியேறுமாறு எச்சரிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து போலீசாருக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து விசேட அதிரடி படையினர் மற்றும் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினர் சுமார் 4 மணி நேரம் விசாரணை நடத்திய போதிலும் சந்தேகத்திற்கிடமான எந்த பொருளும் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் ஊடக அமைச்சினால் நிபந்தனைகளுக்குட்பட்டே வழங்கப்பட்டுள்ளதால் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த நிபந்தனைகள் மீறப்பட்டால் சம்பந்தப்பட்ட அலைவரிசைகளின் அனுமதி பத்திரத்தை திரும்பப் பெறும் அதிகாரம் ஊடக அமைச்சருக்கு உள்ளதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். நாட்டின் மக்களின் சுகாதார அறிவை மேம்படுத்துவதற்காகவும் சுகாதார தகவல்களை பரப்புவதற்காகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட ஊடகவியலாளர்களின் பணியை பாராட்டுவதற்காக சுகாதார மேம்பாட்டு பணியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சவுக்கு அண்டகர 2025 கௌரவிப்பு விழா அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தலைமையில் இன்று சுகாதார மேம்பாட்டு பணியத்தில் நடைபெற்றது. அங்கு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெளிவுபடுத்தினார். அத்துடன் ஒவ்வொரு தொலைக்காட்சி அலைவரிசைக்கும் ஒளிபரப்பு அனுமதி பத்திரம் தற்காலிக அனுமதி பத்திரமாகவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபையின் பாதீடு தோல்வியை கொண்டாடுவதற்காக நான் பார்ட்டி போட்டதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் ஒரு காணொலி தொடர்பில் தெளிவுபடுத்தல் ஒன்றை செய்துள்ளார். இந்த காணொலி சமூகத்தில் ஒரு தவறான கருத்துக்களை பரப்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அக்டோபரில் எனது கடுவளை தொகுதி அமைப்பாளருக்கு வழங்கப்பட்ட புதிய பதவிகளுக்காக ஒரு பார்ட்டி நடத்தப்பட்டது. அதற்கு எதிர்க்கட்சி தலைவரும் கலந்து கொண்டிருந்தார். அன்று இரவு நடந்த பார்ட்டியில் குதூகலமாக இருந்த காணொலிகளை தவறாக பயன்படுத்தியுள்ளனர். கொழும்பு மாநகர சபை பாதீட்டில் தேசிய மக்கள் சக்தியின் தோல்வியை இந்த பார்ட்டியை செய்ததாக தவறான செய்தியை பரப்பியுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இனிவரும் காலங்களில் மதுபோதையில் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்துபவர்களுக்கு எதிராக போக்குவரத்து சட்டங்களுக்கு மேலதிகமாக குற்றவியல் சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் வீதி போக்குவரத்து பொறுப்பதிகாரி பிரதி போலீஸ் மா அதிபர் WGJ சேனாதீர தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் மற்றும் மதுபாவனையை இந்த விபத்துகளுக்கு பிரதான காரணம் என குறிப்பிட்ட அவர் இனிவரும் காலங்களில் இத்தகைய விபத்துகளின் போது போக்குவரத்து சட்டங்களுக்கு மேலதிகமாக குற்றவியல் சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் வீதி விபத்துக்கள் 271 அதிகரித்துள்ளன. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 317 அதிகரித்துள்ளது. இருப்பினும் பாரிய விபத்துகளின் எண்ணிக்கையில் ஓரளவு வீழ்ச்சி காணப்படுகிறது. குறிப்பாக சாரதிகளின் கவனக்குறைவு மற்றும் அஜாக்கிரதையான செயற்பாடுகளை இந்த விபத்துக்கள் அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளன. நாளாந்த விபத்துகளை ஆராயும் போது பாதசாரிகளே அதிகளவில் விபத்துக்குள்ளாகின்றனர். வருடாந்த விபத்துகளில் 31% பாதசாரிகள் தொடர்பானவையாகும். அதேபோல் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள், பின்னால் அமர்ந்து பயணிப்பவர்கள் மற்றும் முச்சக்கர வண்டி சாரதிகளும் அதிகளவில் விபத்துகளுக்கு முகம் கொடுக்கின்றனர். பல விபத்துகளுக்கு போதைப்பொருள் மற்றும் மதுபாவனையே காரணமாகிறது என்பதை தெரிவிக்க விரும்புகின்றோம். இதற்கமைய இனிவரும் காலங்களில் மதுபோதையில் போதைப்பொருள் பாவித்து கவனக்குறைவாக வாகனம் செலுத்துபவர்களுக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார் என்றார்.
எதிர்வரும் 2026 ஆண்டுக்கான வெசாக் பௌர்ணமி தினம் அமைந்துள்ள திகதியை மாற்றியமைக்குமாறு கோரி மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். 2026 ஆண்டு மே மாத 1ஆம் திகதி மற்றும் 30ஆம் திகதி என 2 பௌர்ணமி தினங்கள் வருகின்றன. தற்போது பொது நிர்வாக அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள நாட்காட்டியில் மே மாதம் 1ஆம் திகதி வெசாக் பௌர்ணமி தினமாகவும் மே மாதம் 30ஆம் திகதி அதி பொசன் பௌர்ணமி தினமாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் மே மாதம் 1ஆம் திகதியன்று விசா சுபநேரம் அமையாத காரணத்தினால் அந்த திகதியை வெசாக் பௌர்ணமி தினமாக ஏற்றுக்கொள்வது குறித்து சமூகத்தில் தற்போது கடும் விவாதங்கள் எழுந்துள்ளதாக அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவதானம் செலுத்திய மகாநாயக்க தேரர்கள் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் மற்றும் ஜோதிடரின் கருத்துக்களையும் வினவி நீண்டகால சாசன மரபுகளுக்கு அமைய விசா அமையும் மே மாதம் 30ஆம் திகதியை விசாக் பௌர்ணமி தினமாக கொள்ள வேண்டும் என தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய அடுத்த ஆண்டு மே மாதம் 30ஆம் திகதியை வெசாக் பௌர்ணமி தினமாக பிரகடனப்படுத்துவது பொருத்தமானது எனவும் வெசாக் தினத்துடன் தொடர்புடைய பாரம்பரிய சாசன மற்றும் சமய கடமைகள் மற்றும் அரசு விழாவினை மே 30ஆம் தேதியன்று நடத்துவதற்கு உரிய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துமாறு மகாநாயக்க தேரர்கள் அந்த கடிதத்தில் மேலும் கோரியுள்ளனர். புதிதாக அமைக்கப்பட்ட அரசாங்கம் சரியா தவறா என விமர்சிக்க சுமார் 3 ஆண்டுகள் எடுக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கம் சரியான பாதையில் செல்கிறோமா இல்லையா என்பதை இப்போதே சொல்ல முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஒரு கணக்காய்வாளர் நாயகத்தை நியமித்ததாகவும் அதற்கு அதிகபட்சம் 1 மணி நேரம் மட்டுமே எடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல மாதங்களாக கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிக்க தவறியமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், ஜனநாயக ரீதியாக அவரும் தங்கள் வாக்குகளை பயன்படுத்தலாம். வழக்கமாக புதிதாக அமைக்கப்பட்ட அரசாங்கம் சரியா தவறா என விமர்சிக்க சுமார் 3 ஆண்டுகள் எடுக்கும் என தெரிவித்துள்ளார். டிட்பா புயல் காரணமாக மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு சலுகை வழங்கும் வகையில் ஓய்வூதிய கொடுப்பனவு காலத்தை மேலும் நீடிக்க விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை தீர்மானித்துள்ளது. அனர்த்தம் காரணமாக தபால் நிலையங்களுக்கு செல்வதில் ஏற்பட்டுள்ள சிரமங்களை கருத்திற்கொண்டு இந்த மாதத்திற்குரிய விவசாய ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்வதற்கான காலத்தை ஜனவரி 31ஆம் தேதி வரை நீடிக்க அந்த சபை தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய டிசம்பர் மாதத்திற்கான ஓய்வூதியத்தை ஜனவரி 30ஆம் தேதி வரை வேலை நாட்களில் அந்தந்த தபால் மற்றும் உப தபால் நிலையங்கள் ஊடாக பெற்றுக்கொள்ள விவசாய மற்றும் மீனவ ஓய்வூதியதாரர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது விவசாய ஓய்வூதிய பயன்களை பெறும் விவசாயிகளின் எண்ணிக்கை 1,78,753 என்பதுடன் மீனவ ஓய்வூதியதாரர்களின் எண்ணிக்கை 6,312 என தெரிவிக்கப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்சவின் முதல் ஜனாதிபதி பதவிக்காலத்தில் நிறுவப்பட்ட மிகின் லங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் மூடப்பட்டு 10 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் நிறுவனத்தின் பாரிய கடன் இன்று வரை பாரிய சுமையாக மாறியுள்ளது. நவம்பர் 7ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரவு செலவு திட்டத்தை தொடர்ந்து வெளியிடப்பட்ட பொருளாதார மற்றும் நிதி நிலைமை குறித்த அறிக்கையில் இது தெரிய வந்துள்ளது. திரைசேரி வங்கிகளுக்கு வழங்கி பிணை கடன் பதிவேட்டில் கடனுக்கான தரவு சேர்க்கப்பட்டுள்ளது. மிகின் லங்கா நிறுவனத்தின் பேரில் இலங்கை வங்கிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பிணை கடன்களில் 3,162.23 மில்லியன் மற்றும் மக்கள் வங்கியால் வழங்கப்பட்ட 3,063.15 மில்லியன் கடன் நிலுவையில் உள்ளது. அரசுக்கு சொந்தமான 2 வணிக வங்கிகளுக்கும் 6,225.38 மில்லியன் கடன் சுமையை மிகின் லங்கா ஏர்லைன்ஸ் சுமத்தியுள்ளது. மிகவும் தன்னிச்சையான முறையில் அதிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலம் பொது நிதியை தவறாக பயன்படுத்திய பல திட்டங்களில் ஒன்றாக மிகின் லங்கா நிறுவனம் நிறுவப்பட்டதாகும். மேலும் அந்த கடன் இன்னும் செலுத்தப்படவில்லை. யாழ்ப்பாணம் மண்டைதீவு பகுதியில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் கட்டுமான பணிகள் திட்டமிட்டபடி தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமீபத்தில் நிலவிய டிட்பா சூறாவளி காரணமாக கட்டுமான பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன. இதன் காரணமாக 2026 ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறவிருந்த முதலாவது பரீட்சார்த்த போட்டி உட்பட திட்டமிடப்பட்ட வேலை திட்டங்களில் தடங்கள் ஏற்பட்டது. தற்போது பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை மற்றும் இந்தியா இணைந்து நடாத்தும் 2026 ஐசிசி ஆண்களுக்கான 2020 உலக கிண்ணத் தொடர் நிறைவடைந்த பின்னர் குறித்த பரீட்சார்த்த போட்டி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் மைதானத்தின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்ய முடியும் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானமானது 48 ஏக்கர் பரப்பளவில் 10 மத்திய ஆடுகளங்களுடன் அமைக்கப்பட உள்ளதுடன் மைதானத்தின் எல்லை தூரம் 80 மீட்டர்கள் வரை விரிவடையும் வகையில் வடிவமைக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணத்தில் 138 ஏக்கர் பரப்பளவை
கொண்ட ஒரு விளையாட்டு நகரத்தை உருவாக்கும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த மைதானம் நிர்மாணிக்கப்படுகிறது. இலங்கையின் வடமாகாணத்தில் கிரிக்கெட் விளையாட்டை ஊக்குவிப்பதில் இந்த முயற்சி ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்பதுடன் இது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தேசிய பாதை வேலை திட்டத்திற்கு வழிச்சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முழுவதும் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்களை நிறுவுவதற்கு உதவுமாறு சீன அரசாங்கத்திடம் வெளிவிகார அமைச்சர் விஜித ஹெரத் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று வெளிவிகார அமைச்சில் சீன தூதுவர் ஹீ சென்கோங் உடனான சந்திப்பின் போது அமைச்சர் இந்த முன்மொழிவை முன்வைத்தார். சீனா உள்ளிட்ட உலக சந்தையிலிருந்து இலங்கை அதிக அளவில் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ளது. எனவே நாடு முழுவதும் சார்ஜிங் நிலையங்களை சீன அரசாங்கத்தின் நன்கொடியாக நிறுவுவது குறித்து இங்கு அவதானம் செலுத்தப்பட்டது. எதிர்காலத்தில் அதிகளவான மின்சார பேருந்துகளை இறக்குமதி செய்வது அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் சீன தூதுவரிடம் தெரிவித்தார். அத்துடன் அண்மைய வெள்ளப்பெருக்கினால் சேதமடைந்த தொடருந்து பாதைகள் மற்றும் பாலங்களை விரைவாக புனரமைக்க சீன அரசாங்கத்தின் ஆதரவை அமைச்சர் கோரினார். மேலும் அமைச்சரின் முன்மொழிவுகளை ஆக்கப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட சீன தூதுவர் இதுகுறித்து தனது அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதாக உறுதியளித்தார். மேலும் டிட்பா சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிட்டு அனைத்து துறைகளிலும் சீனா வழங்கக்கூடிய உதவிகள் குறித்து விரைவில் அறிவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு தற்போது அதைவிட கடுமையான பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் எனும் புதிய அடக்குமுறை சட்டத்தை கொண்டுவர தயாராகி வருவதாக முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகுட குற்றம் சாட்டியுள்ளார். நுகைகுடையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார். புதிய சட்டத்தின் கீழ் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பது கூட பயங்கரவாத செயலாக வரையறுக்கப்படலாம் என அவர் எச்சரித்தார். உதாரணமாக சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தில் இருந்து விலகுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தினாலோ அல்லது வெளிநாட்டு அரசாங்கங்களுடன் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்ய கோரினாலோ அவை பயங்கரவாதமாக கருதப்பட்டு கைது செய்யப்பட வாய்ப்புள்ளது. இது நாட்டை பாதுகாப்பதற்கான சட்டமல்ல, அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களை ஒடுக்குவதற்கான முயற்சி என்று அவர் சாடினார். தடுப்பு காவல் உத்தரவுகளில் கையெழுத்திடும் அதிகாரம் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய புபுது ஜெயகுட மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அரசியல் நியமனதாரருக்கு நீதிமன்ற அதிகாரங்கள் வழங்கப்படுவது ஆபத்தானது என்றார். மேலும் சட்டம் அதிபர் சந்தேக நபர்களுடன் டீல் பேசவும் வழக்குகளை 20 ஆண்டுகள் வரை இழுத்தடிக்கவும் இந்த சட்டம் வழிவகை செய்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் அவசரகால சட்டம் இல்லாத நிலையிலும் ராணுவ வீடுகளுக்குள் புகுந்து சோதனை நடத்தும் அதிகாரம் பெறும். காவல் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவர் அவருடைய கைபேசி மற்றும் குறுஞ்செய்திகளை நீதிமன்ற அனுமதியின்றி எப்போது வேண்டுமானாலும் பரிசோதிக்க முடியும். பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் போராட்டங்களுக்கு அழைப்பு விடுப்பவர்கள் பயங்கரவாதிகளாக முத்திரை குத்தப்படலாம். அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் மக்களின் வசதிக்காக அல்ல, மாறாக அவர்களை தொடர்ந்து கண்காணிப்பதற்கே பயன்படுத்தப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். முன்னர் தற்காலிகமாக கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் பல தசாப்தங்களாக நீடிப்பதைப் போல இந்த சட்டமும் நிரந்தரமான அடக்குமுறையாக மாறும் என அவர் எச்சரித்தார். எனவே ஜனநாயகத்திற்கு எதிரான இந்த சட்டத்தை கொண்டுவர மக்கள் அனுமதிக்க கூடாது என்றும் இதை முறியடிக்க அனைவரும் முன்வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார்.